அண்ட் இன் பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு சேலஞ்சு கூட ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பட் நான் இன்னும் அதை முடிவு பண்ணிக்கல. என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறம் வர வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிவ் அவே மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். அது ஆக்சுவலாக இந்த வீடியோலையும் அது இருக்குது. அது என்ன கிவ் அவேன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 23 சேலஞ்ச். ஸோ நேற்று வந்து ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து என்னாச்சு அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ யூனிட்டி எஃப்எக்ஸ் லைவ் அக்கௌண்ட். ஸோ நேற்று வந்து பாருங்கள், ஒரு ஆர்டர் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அதாவது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸில் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கு. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா டிபி வந்து பார்த்திங்கன்னா டிபி பக்கத்தில் வந்துச்சு மார்க்கெட். ஆக்சுவலாக அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது நம்ம டிபி வந்து பார்த்திங்கன்னா 3100 ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கரெக்டாக இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே டிபி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டிபியை டச் பண்ணிடுச்சு. பட் அதை டச் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா அதை க்ராஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த ஸ்ப்ரெட்டு க்ராஸ் ஆனால் தான் நமக்கு வந்து டிபி புக் ஆகும். பட் மார்க்கெட் கரெக்டாக அந்த 3100 ப்ரைஸை டச் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போயிட்டான். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நான் செல் பண்ணியிருந்தேன் நேற்று. ஸோ மார்க்கெட் இது வரைக்கும் கீழே வந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் வந்து இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அண்டு பிளான் ஏ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பி வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பிளான் பி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனக்கு டேக் ப்ராஃபிட் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து என்ன லாஸஸ் அண்ட் என்ன ப்ராஃபிட் வந்துருக்கு அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஸ்டாப் லாஸ் அடித்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லாஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக $106 லாஸ் ஆச்சு. அண்ட் பிளான் பியில் வந்து பார்த்திங்கன்னா $200 வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட். ஸோ அல்டிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு $100 வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் வந்து நிற்குது அக்கௌண்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ அதையும் பார்த்துருவோம். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா $1,924 வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அண்ட் டெபாசிட் அமௌண்ட் கூட பாருங்கள், $1,154 வந்து இது வரைக்கும் டெபாசிட் ஆகிருக்கு இந்த அக்கௌண்ட்டில். அண்டு ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ஆர்டர் தான் ப்ளேஸ் பண்ணேன். இத்தனைக்கும் டார்கெட் வந்து கரெக்டாக தான் ஹிட் ஆகிடுச்சு. பட் என்னென்னா அந்த ஸ்ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மூவ் ஆகலை. சரிங்களா? ஸோ இந்த ஸ்ப்ரெட்டை தாண்டினா தான் நமக்கு வந்து டிபி ப்ளேஸ் ஆகும். பட் எனிவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான் ஏ லாஸ் ஆனாலும் பிளான் பி லாஸ் ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எனிவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் ஈவனில் கூட நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் என்னோடய கிளாஸஸில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் கவர் அப் பண்ணுவேன். அண்ட் இன்றைக்கி வந்து நான் ஆர்டர் நான் திரும்ப ப்ளேஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நாளைக்கு வந்து நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் எதுவும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணல. ஸோ நான் வந்து நாளைக்கு தான் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ நாளைக்கு கூட பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக நாளைக்கு நைட் தான் நான் வரேன். ஸோ டே ஆஃப்டர் டுமாரோ என்னோடய வீடியோஸில் வந்து நீங்கள் ரெகுலராக என்னோடய ட்ரேட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ கிளாஸஸ்க்காக நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் பார்த்தேன். பட் அதான் நான் ஊர்லேருந்து வந்ததும் நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் என்ன சொல்லிட்டு நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ எடுத்து என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பட் டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக நான் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இப்போ அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $2,000 வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆக போகுது. ஸோ பார்ப்போம் இந்த 100 days சேலஞ்ச் வந்து எவ்வளோ க்ரோ பண்ணுறோம் அப்படின்னு. அண்ட் இன் பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு சேலஞ்சு கூட ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பட் நான் இன்னும் அதை முடிவு பண்ணிக்கல. என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா
ஒரு 100 இல்லைன்னா ஒரு $200 வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ப்ராஃபிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு $1000 டெபாசிட் பண்ணி அதில் பண்ணிகிட்ருக்கீங்க, $1000 நான் கூட தான் ப்ராஃபிட் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பிரேக் பண்ணதுக்காக ஒரு $100 இல்லைன்னா ஒரு $200 வச்சு அதை வந்து நம்ம எப்படி க்ரோ பண்ணுறோம், அதுக்கும் ஒரு சேலஞ்ச் கண்டிப்பாக நான் இன் ஃப்யூச்சரில் வந்து நான் பண்ணுவேன். அண்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக எனக்கு மெசேஜஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லாேருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். பட் ரிப்ளை வந்து கொஞ்சம் லேட்டாக வரும், பட் கண்டிப்பாக வரும். சரிங்களா? அண்டு இதுக்கப்புறம் வர வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிவ் அவே மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். அது ஆக்சுவலாக இந்த வீடியோலையும் அது இருக்குது. அது என்ன கிவ் அவேன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது இப்போ நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் கோடு ஒன்று இருக்கும். அது வந்து எங்கே வரும்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஒரு சீக்ரெட் கோடு ஒன்று வரும். அந்த சீக்ரெட் கோடை வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த கோடை. ஸோ ஃபஸ்ட்டு யார் அதை கண்டுபிடிச்சி அந்த கோடை வந்து டைப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு $500 வந்து கிவ் அவே இதாக நான் கொடுக்குறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் அந்த கோடு வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீனில் வந்து எங்கே வரும் அப்படின்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதுதான் ஸ்க்ரீன் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து எங்கே வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடு வரும். இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், இல்லை இந்த இடத்துல கூட வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனிவேர் இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோடு வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ அந்த கோடை வந்து யார் ஃபஸ்ட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து $500 ஜிபேயில் வந்து நான் கிவ் அவே கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ வீடியோ வந்து மறக்காமல் எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிவ் அவே நீங்கள் வின் பண்ணலாம். அண்டு இன்னும் நிறைய கிவ் அவேஸ் நான் கொடுப்பேன் இன் ஃப்யூச்சரில். ஸோ சரி கைஸ், நம்ம வந்து டே ஆஃப்டர் டுமாரோ வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், ஹாவ் எ நைஸ் டே.